இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? ரதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் மகாராணி. உல்லாசமாக சென்று சல்லாபமாக திரைப்படம் பார்ப்போமா? புது படத்துக்கு 2 டிக்கெட் இருக்கு. படமா? இப்பவா? ஏன் காலேஜ்ல எதுவும் வேலை இருக்கா? வேலை ஒன்றும் இல்ல, வரலாம் தான். ஆனா என் மேல கை கால் படாதுன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் வரேன். பிறந்த அப்புறம் நீ சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் உடம்புக்கு தான் போயிருக்கும் போல. உடம்பு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலையே. ஏய், இந்த வயசுல நம்ம எதுக்கு சினிமாக்கு போறது? பக்கத்துல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கா? பேபி, சினிமாக்கு போறதே கை கால் படணும் தான். ஓஹோ, அப்ப தனியாவே போயிட்டு வாங்க. தொடறது கிடுறதுலாம் மேரேஜ்க்கு அப்புறம் தான். பேசாம உன் பேரை ஔவையார்னு வச்சுக்க, பொருத்தமா இருக்கும். மேரேஜுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற த்ரில் அப்ப இருக்காதுமா. இப்ப இருக்க பயமும் இருக்காதுல்ல, அதான் எனக்கு வேணும். அதை விடுங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. முடியாது. சினிமாக்கு வரேன்னு சொல்லு, என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றேன். என்ன பிளாக்மெயிலா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் போறேன். சாரி, ஒரு விளையாட்டுக்கு சொன்னா இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறியா ஆர்த்தி? நீ நிஜமாவே கோவப்பட்டா எனக்கு தாங்காத ஆர்த்தி. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, நான் செய்கிறேன். பெருசா என்ன தேவைப்பட போகுது? காலேஜ் பில்டிங் கட்ட டொனேஷன் கலெக்ட் பண்றோம். இவ்வளோதானா? எடு நோட்டை, 20 50 எழுதிடலாம். நீங்க இப்படி 20,000 50,000ன்னு டொனேட் பண்ண அலைவீங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளோலாம் வேண்டாம், 5,000 ரூபாய் போதும். என்னது? 5,000ங்கிறது உங்க பிரஸ்டீஜுக்கு கம்மி தான். ஆனா என்ன இருந்தாலும் நான் உங்க வருங்கால மனைவி. நீங்க செலவு பண்றத நான் தானே கண்ட்ரோல் பண்ணணும். 5,000 ரூபாய் போதும். இப்பவே தரணுமா? ஏன் 5,000 ரூபாய் கூட உங்ககிட்ட இல்லையா? என்னது? என்கிட்ட இல்லாத பணமா? ஃபைனான்ஸ் மேட்டர்லாம் அண்ணன் தான் பார்த்துக்கிறாரு. டொனேஷன்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓஹோ, அவர் உங்களை மாதிரி சட்டன் பணத்தை கொடுத்துருவாரா? இல்ல 5,000 ரூபாய் ரொம்ப அதிகம்னு நினைப்பாரா? சச்சா, அவர் ரேஞ்சுக்கு 5,000 10,000லாம் பிச்சை காசு. யூ டோன்ட் வரி ஆர்த்தி. பில்லு அப்புறம் வந்து செட்டில் பண்ணுறேங்க. சரிப்பா. வாங்க சார். இந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. இருக்குது சார். பில்லு கிடைக்குமா? கிடைக்குமே. ஓ, கிளைம் பண்ணுறது. ஆமாம். சரி, ஓகே. ஒரு ஃபோன் ஒன்று பண்ணிக்கோ. ஹலோ, நான் தொல்காப்பியன் பேசுகிறேன். ஸ்ரீஜெயம் பில்டர்ஸோட ட்ராப்ஸ்மேன் சார். டிராயிங்ஸ்க்காக வந்தேன், நீங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. நாளைக்கு கிடைக்குமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேம் சார்? நேம் தொல்காப்பியன். தொல்காப்பியன். டேய், இந்த ஃபோன் இருக்கு, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம். சரிண்ணே. ஹலோ, ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க சார். நான் ரங்கா பேசுறேன். ஆமா, இங்க மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஃபோன் பண்றேன். 148 சார். ஆமாண்ணே சார், பிரிஸ்கிரிப்ஷன் உள்ளே கண்டிப்பா வச்சிருக்கேன் முடிச்சிருவோம். ஆமாமா, அவன் மெட்ராஸ்ல தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். நாங்களும் தேடிட்டு சார். பில்லு இருக்கோம். மறந்துட்டாரு. அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாமா. ஹலோ. நிச்சயமா ஹலோ. பண்ணிடலாண்ணே. ஹலோ சார். பேரை சொல்லி கொடுத்துறேன். ஹலோ தொல்காப்பியன். மிஸ்டர் தொல்காப்பியன். ஹலோ. தொல்காப்பியன். ஏய், ஹலோ. என்ன பேர் சொன்ன? தொல்காப்பியன். யாரு? அதோ மெடிசன் எடுத்துட்டு ஆட்டோல போறாரு. அவனா? ஆமா. அந்த ஆட்டோல போறானே. ஆமா சார். டேய் டேய் நில்லா. அண்ணா சொல்றா உடனே. டேய் டேய் நில்லா. டேய் சீக்கிரம் வாடா. டேய் டேய் ஏதோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சே, இந்த நேரம் பார்த்து சொதப்புதே. என்னடா தப்பிச்சிட்டானடா. எங்க போயிட போறான் அவன்? இந்த சிட்டில தான் இருப்பான். அவனை பிடிக்காம விடக்கூடாது. பிடிச்சிடலாம். வணக்கம் சார். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா, ஆனா முதலாளிக்கு புரியணுமே. சின்ன வயசு பொண்ணுங்களை வேலைக்கு வச்சாதான் சீக்கிரமா தைப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. இப்பெல்லாம் கார்மெண்ட்ஸ் கம்பெனில வயசானவங்களை யாரும் வேலைக்கு வைக்கிறது இல்லம்மா. எனக்கு தையல்ல 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இந்த லேடிஸ் பிளவுஸ் கவுன் எல்லாம் நல்லா தப்பேன். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இங்க வேலைக்கு வர பொண்ணுங்களோட வயசே 15 தான். இப்ப யாரும் எக்ஸ்பீரியன்ஸை பாக்குறது இல்லையேம்மா, வயசை தானே பாக்குறாங்க. வேணா ஒரு வாரம் வேலை செய்யறேங்க, உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்குங்க. உங்க முதலாளி கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. முதலாளி கிட்ட நான் பேசி பாக்குறேம்மா. எப்படியாவது இந்த உதவி இதை செய்யுங்க. பாருங்கம்மா, முதலாளி கிட்ட என்னால சொல்லதான் முடியும். முடிவெடுக்கிறது என்னமோ அவர் கையில தான் இருக்கு. எதுக்கும் ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு என்ன வந்து பாருங்க. வரேங்க.
வீட்டுக்கு யாராவது தூக்கிட்டு சார், போங்க வெளிய விடு. எல்லாம் பேசாம பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பிடிங்களேன், எனக்கு தெரிஞ்சவங்க என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். குயிக் குயிக் ஹரி அப். சார் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. இப்ப அட்மிட் ஆன லேடியை கொண்டு வந்தது நீங்க தானே? நான் தான். அவங்களுக்கு எதுவும் சீரியஸான பிரச்சனை இப்ப இல்லை. எதுவும் சொல்ல முடியாது. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? யாரும் பொறுப்பேத்துக்காம நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இதோ பாருங்க, நானும் அவங்க பொண்ணு ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். அதை தவிர வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்குள்ள கிடையாது. நான் எப்படி பொறுப்பேற்றுக்க சாரி முடியும்? சார், எங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி யாரும் பொறுப்பேத்துக்காம அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் எங்களால எடுக்க முடியாது. அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உயிருக்கு ஆபத்து. ஏங்க, ஒரு எமர்ஜென்சிட்ட கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? இந்த பேப்பர் உள்ள போனதா ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க முடியும். புரியாம ஆர்கியூ பண்ணாதீங்க சார். கொஞ்சம் சைன் பண்ணுங்க ப்ளீஸ். சார், இது பேஷண்டோட நகைங்க. செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கான்னு. ஓகே, அப்புறம் ஃபோன் எங்க இருக்கு? அந்த சைடு ரிசப்ஷன் இருக்கு சார். தேங்க்யூ. சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ, அபி, நான் தொல்காப்பியன் பேசுறேன். சொல்லுங்க. நான் ஆர்கிடெக்டை பார்த்துட்டு வர வழியில உங்க அம்மாவை பார்த்தேன். ஏங்க அவங்களையெல்லாம் பாக்குறீங்க நீங்க? ப்ளீஸ் அபி, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க அம்மாவுக்கு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? எப்படி? எங்க? பதட்டப்படாதீங்க. நான் சரியான டயத்தில் அவங்கள பார்த்ததால ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன். அவங்க உயிருக்கு எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை பாருங்க, உடனே புறப்பட்டு நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நான் வந்துடுறேன். இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. எஸ்கே ஹாஸ்பிட்டல், ஆலோபேட் சிக்னல் பக்கத்தில் இருக்கு. டிடிகி ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல. சரி, நான் உடனே வந்துடுறேன். ஓகே ஓகே. அபி, என்னாச்சு? அம்மாக்கு ஆக்சிடென்ட்டா? தொல்காப்பியன் சொன்னாரு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உஷா. அபி ப்ளீஸ், எதுக்கும் பயப்படாத. அம்மா கொன்னும் ஆயிருக்காது. அதான் தோல்ஸ் பக்கத்துலயே இருக்காருல்ல, அவர் பாத்துக்குவாரு. சரி, சீக்கிரம் கிளம்பு. கலை, இது இதுல ஹாஸ்பிடல் பேரும் அட்ரஸும் இருக்கு. ஓகே. அப்புறம் இந்த ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு ஃபோன் பண்ணி ஆர்த்தி ஆனந்தியும் உடனே அங்க வர சொல்லிடு. ஓகே, நான் கிளம்புறேன். சொல்லுங்க. அம்மா, நீங்க புறப்படுங்கம்மா. நான் ஆபீஸ பாத்துக்கிறேன். எதுக்கும் நான் பின்னாடி வரேன். இப்ப நான் ஆட்டோ பிடிச்சறேன். வாங்க. சரி, வாங்க. ஃபோன் பண்ணிடு. ஓகே அபி, பை. ஹலோ. ஹலோ, நான் அபியோட ஹஸ்பண்ட் பாஸ்கர் பேசுறேன். அபியை கொஞ்சம் கூப்பிடுங்க. அபி இல்ல சார், அவங்க அம்மாக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அவங்க போயிருக்காங்க. என்னது, ஆக்சிடென்ட்டா? ஆமா சார். அபி சம்பளம் வாங்கிட்டு போனாங்களா? வாங்கிட்டாங்க. சரி, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க? எஸ்கே ஹாஸ்பிட்டல்ஸ்னு ஆல்பர்ட் சிக்னல் பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சம்பளம் வாங்கிட்டு போனது உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். சம்பளம் வாங்கிட்டாங்க. சரி, தேங்க்யூ.
இந்த கொடுமை எங்காவது கண்டோம் வயசான பொம்மனை கூட பார்க்காம வண்டி விட்டு ஏற்றிட்டு போயிட்டாங்க பாவி பயலுக. இதே எங்கூரா இருந்துச்சுன்னா கட்டி வச்சு காலத்து போடுவோம்ல. பேசாம இருமா. சத்தம் போடாதீங்க. இவளுக்கு வேற எப்போ பார்த்தாலும் நல்லா மரிச்சுமா உசு உசுன்ட்டே இருக்காளுங்க. மனுஷன் மக்கள் புடம்பு கூட முடியல சீப்பட்ட சென்னையில். மாமா உன் வாயை முடிட்டு சும்மா இருக்கியா? எங்க என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கியா? சரிதாயி, நான் பேசல. வாங்க சார். என்னாச்சு தம்பி? ஒன்றும் இல்லை, ஆழ்வார் பெட் பக்கத்தில் அம்மா போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். நல்ல வேளை அந்த சமயத்தில் நான் பார்த்தேன், கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்காங்க? கிரிட்டிக்கல் பொசிஷன் தான், ஐசியூவில் இருக்காங்க. தம்பி, எல்லாருடைய சம்பளத்தையும் கொடுத்துட்டேன். உங்களுடைய சம்பளத்தை நானே இங்கே எடுத்துட்டு தேங்க்யூ சார், ரொம்ப வந்துட்டேன். தேங்க்ஸ். டாக்டர், எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன் தான். அவங்களுக்கு ஏற்கனவே பிபி இருக்குது போல் இருக்கு. அதுவும் இல்லாம பிளட் வேற ஹெவியா லாஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு உடனடியா பிளட் கொடுத்தாகணும். சிஸ்டர், பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? அந்த அம்மாக்கு இங்க உள்ளவங்க யாரோட பிளட் சூட் ஆகல டாக்டர். பிளட் டோனர்ஸ்க்கு சொல்லியிருக்கோம். பிளட் இப்போ வந்துடும். ஓகே மேடம், கவலைப்படாதீங்க. பிளட் கொடுத்த உடனே அவங்க நாடி துடிப்பு சீராயிடும். ஆனந்தி, கார்த்திக், இங்க என்ன பண்ற? எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐசியூ. வந்துட்டீங்களா கார்த்திக்? மத்த மெம்பர்ஸ்ல வரல? இதோ வந்துகிட்டே இருக்காங்க. சீக்கிரம். ஒரு அம்மாவுக்கு ஆக்சிடென்ட், பிளட் வேணும்னு சொன்னாங்க. உங்க அம்மா தானே அது? ஆமா. சரி, ஒன்றும் கவலைப்படாத. என் கூட மற்ற கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அம்மாவை காப்பாத்திடலாம். என்ன? நீங்க இங்க ரெகுலரா பிளட் டொனேட் பண்றீங்களா? நானும் ரெகுலரா கொடுப்பேன். மற்றபடி என்ன மாதிரி நிறைய பேர் சேர்ந்து ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கவலைப்படாத. என்ன? அக்கா, அம்மாக்கு இவர் தான் பிளட் டொனேட் பண்ண வந்திருக்காரு. நான் போய் உள்ள பாக்குறேன். இவரா? சரி. அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. சரி, என்ன பப்ளிக் பிளேஸ்ல எழுதுக்கிட்டு பயமா இருக்கு. என்னடி பயம்? எதுக்கு பயம்? இவ்வளோ காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்கல, உயிர் போக விட மாட்டாங்க. பணத்தை கொடுத்தா போற உயிரை நிறுத்திடுவாங்க. பணம் கொடுக்குற ஹாஸ்பிட்டல். என்னங்க இப்படி பேசுறீங்க? அறிவு இல்லை உனக்கு? நீ என்ன கள்ள நோட் அடிக்கிற இல்லை பிளாக் பண்ணி வச்சிட்டு இருக்கியா? இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து வைத்தியம் பார்க்கறதுக்கு நாமெல்லாம் மிடில் கிளாஸ். இங்கே வந்து வைத்தியம் பார்க்குற நிலைமையில நம்ம இல்லை, புரிஞ்சுக்கோ. ஒரு அவசரத்துக்கு சொத்தை எழுதி வாங்கிடுவாங்க. அது நம்ம கிட்ட இல்லைங்கிறது வேற விஷயம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கான்ல, GH, அங்க போய் சேர்த்துக்க வேண்டியதானே. அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம். சரி, இங்க வா. அது சம்பள பணம் வாங்கிட்டல, பத்திரமா இருக்கா? அந்த பணத்தை தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அட்வான்ஸா கட்டியிருக்கேன். இங்க கற்பகத்து வேண்டியவங்க சொல்லுங்க. 5000 ரூபாய் அட்வான்ஸ் கட்டிருக்கீங்க. மெடிசனுக்கு 5000 கவுண்டர்ல கட்டிடுங்க. சரி. என்னங்க, உங்ககிட்ட பணம் இருக்கா? கொஞ்சம் கொடுங்க. விளையாடுறியாடி? விளையாடுறியா? நான் வட்டிக்கு பணம் கொடுக்குறவனா? ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டது நேரம் இங்க வந்திருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ உங்க அம்மா பார்த்துட்டு வா. பணம் கேட்கறா. இது பாருங்க. என்னங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி ஆயா? அக்கா, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? சித்தியை கேட்கலாமா? சித்தி அச்சுதப்பாவும் ஊர்லயே இல்ல, ராமேஸ்வரம் போயிருக்காங்க. வரத்துக்கு 2 நாள் ஆகும். அப்ப நான் பணத்துக்கு எப்படி ஏற்பாடு? அழாதக்கா. அபி, ஒரு நிமிஷம் இரு. இந்தா என்னோட அட்வான்ஸ் பணம். மொத்தத்தையும் நீயே வச்சுக்கோ. வேணாம், இதையும் நீ என்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் உனக்கு என்ன இருக்கும்? அபி, எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும்னு தெரியும். இப்போ இந்த அவசரத்துக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. புடி. இந்தாங்க, இதில் ஒரு 7000 இருக்கு, வச்சுக்க. வேணாம்,
ப்ளீஸ் பிடிங்க. என் மேலே உங்களுக்கு அபிப்பிராய பேதம் இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷனில் வேணான்னு சொல்லாதீங்க. வாங்கிக்க கண்ணு. அம்மா, என் குடும்ப செலவு போக என்கிட்டயும் மிச்சம் 1000 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கங்கம்மா. வேணாம் கிருஷ்ணன் சார். ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லாதீங்கம்மா. தேங்க்ஸ். தேங்க்ஸ். அபி ப்ளீஸ். Thank you. நான் இதை கட்டிட்டு வந்துடுறேன். இப்போ 5000 கட்டுங்க, மார்னிங் பில்லை பார்த்துட்டு மீதியை கட்டிடுங்க. சரி. அக்கா, அம்மாக்கு பிளட் ஏறிட்டு இருக்கு. பல்ஸ் ரேட் இப்ப நார்மல் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. கார்த்திக் இருக்காருல, அவர் பிளட் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வராங்க பிளட் கொடுக்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் அம்மா ஐசியூவில் கொண்டு போகும்போது நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க, வச்சுக்கோங்க. அப்போ நான் கிளம்புறேங்க. Thank you. அக்கா, அது உள்ள வைக்காத. நகையெல்லாம் கரெக்டா இருக்கா முதல்ல செக் பண்ணு. அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆனந்தி. அவர் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா?